செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் மற்றும் முடிவுற்ற திட்டப் பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சமய மணிவண்ணனிடம் கேட்கலாம். சமய மணிவண்ணன், நெம்மேலியில் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வு தொடர்பான கள விவரங்கள் என்ன? வணக்கம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நெம்மேலியில் அமைந்துள்ள 2465 கோடி மதிப்பீட்டிலான கடல்நீரை குடிநீராக்க நிலையம் மற்றும் 95 முடிவுற்ற திட்ட பணிகளை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். குறிப்பாக இந்த 2465 கோடி மதிப்பீட்டிலான இந்த திட்டப்பணிகளில் சுமார் 1516 கோடி அளவிலான ரூபாயானது கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டு அதன் முதற்கட்டமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது கல்வெட்டை திறந்து வைத்து தொடர்ந்து இந்த கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தையும் திறந்து வைத்துள்ளார். குறிப்பாக இது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் மொத்தம் இன்று சுமார் 4267 கோடி மதிப்பிலான திட்டப்பணிகள் தொடங்கி வைக்க உள்ளன. இதில் சுமார் 1516 கோடி மதிப்பீட்டில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டமும் தொடர்ந்து 95 முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் முதற்கட்டமாக இன்று தொடங்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் சுமார் 1802 கோடி மதிப்பீட்டிலான 39 புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்ட உள்ளார். இந்த கடல்நீரை குடிநீராக்கும் நெம்மேலியில் அமைக்கப்பட்டுள்ள கடல்நீரை குடிநீராக்கும் நிலையம் மூலமாக சுமார் 150 மில்லி லிட்டர், அதாவது நாள் ஒன்றுக்கு சுமார் 150 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல்நீர் குடிநீரானது உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து பார்க்கும்போது கடந்த 2019 ஆண்டு இதற்காக முதற்கட்டமாக சுமார் ஒரு 1516 கோடி மதிப்பீட்டில் கடல்நீரை குடிநீராக்கும் நிலையமானது தொடங்கப்பட்டு இந்த கடல்நீரை குடிநீராக்கும் நிலையம் மூலமாக கிட்டத்தட்ட தென்சென்னை முழுவதும், அதாவது சோழிங்கநல்லூர், வேளச்சேரி, மடிப்பாக்கம், ஆலந்தூர், பரங்கிமலை உள்ளிட்ட சுமார் 12 இடங்களுக்கு குழாய் மூலமாக குடிநீரானது விநியோகிக்கப்பட உள்ளது. இதன் தொடர்ச்சியாக கடல்சார் பணிகள், அதாவது இதற்கு அமைக்கப்பட்டுள்ள கட்டமைப்புகளை பொறுத்த வரைக்கும் கடல்சார் பணிகள் சுமார் 2250 மில்லிமீட்டர் விட்டம் உடைய 1035 மீட்டர் நீளத்திற்கு கடல் நீரை உள்வாங்கும் குழாயானது பதிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ந்து சுத்திகரித்த நீரை கடலில் வெளியேற்ற 1600 மில்லிமீட்டர் விட்டமும் 636 மீட்டர் நீளத்திலுடைய குழாயானது பதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது இங்கு தயாரிக்கப்படும் கடல் நீரிலிருந்து தயாரிக்கப்படும் குடிநீரானது 12 இடங்களில் விநியோகிக்க கிட்டத்தட்ட 48 கிலோமீட்டர் தூரத்திற்கு 300, 1000, 1700 மற்றும் 1400 மில்லிமீட்டர் விட்டமுடைய குழாய்களானது பதிக்கப்பட்டு இங்கு மேற்கொள்ளப்படும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மூலமாக பெறப்படும் குடிநீரானது குழாய்கள் மூலமாக சென்னையின் உட்பகுதியில், குறிப்பாக தென் சென்னையில் உள்ள பல்வேறு இடங்களுக்கு விநியோகிக்கப்பட உள்ளது. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 9 லட்சம் மக்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சமய மணிவண்ணன்.